கடன் வாங்கி கார் வாங்கலாமா? ஃபைனான்ஸ் போட்டு டூ வீலர் வாங்கலாமா? ஃபைனான்ஸ் போட்டு காரு வண்டி வாகனம் வாங்கினா கடன் கட்டிடலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. 2 குடைய திசை ஓடுதான்னு பாருங்கள், 11 குடைய திசை ஓடுதான்னு பாருங்கள், 10 குடைய அந்தர சூட்சம் ஓடுதான்னு போய் பாருங்கள். நீங்கள் திசை ஓடலாம், 2 குடைய திசை ஓடலாம், 11 குடைய திசை ஓடலாம், 10 குடைய திசை ஓடலாம். ஆனால் அந்த நேரத்தில் அந்தரம் சூட்சம்னு பார்க்கணும். இப்போ நீங்கள் கார் வாங்க போகிறீங்க, லோன் போட்டு ஃபைனான்ஸ் போட்டு டூ வீலர் வாங்க போகிறீங்க, வீடு கூட வாங்க போகிறீங்க ஃபைனான்ஸ் போட்டு லோன் போட்டு இல்லை பேங்க் லோன் போட்டு வாங்குறீங்கன்னா உங்களுக்கு திசை இப்போ வீடு வாங்குறீங்கன்னா 4 கூட திசை ஓடணும், டூ வீலர் ஓடுறீங்கன்னா 3 கூட திசை ஓடணும். அப்போ 11ஆம் இடத்து திசையும் ஓடலாம், 10 கூட திசை ஓடலாம். காரு வண்டி வாகனம் வீடு மனை இப்போ இப்படி வாங்குறதுக்கு இவங்களோட திசை ஓடுதா அப்படிங்கிறத நீங்கள் மெயினாக பார்த்துட்டு நீங்கள் லோன் போட்டாலும் பேங்க் லோன் போட்டாலும் கவர்மெண்ட் லோன் போட்டாலும் நீங்கள் கடனை கட்டி முடிச்சிடலாம். இதே மெயின். சரிங்க, இல்லைங்க எனக்கு 11 கூட 3 8 பண்ணில் போயிட்டார், 2 கூட 3 8 பண்ணில் போயிட்டார், என்னங்க இப்படிங்கிற அப்படி போய் 2 கூடயும் 3 8 போட்டு போயிட்டார், அதனுடைய திசை சரியில்லாத ஒரு இடத்துல உட்காந்து திசை ஓட்டாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக கார் வண்டி வாகனம் வீடு மனை வாங்குறத நீங்கள் தவிர்த்துக்கணும். ஏன்னா அந்த டயத்தில் நீங்கள் ஒரு வீடு வாங்குறீங்க, கார் வாங்குறீங்கன்னா கடைசியில் அந்த காரை அனுபவிச்சுட்டு அந்த என்னென்னா ஒரு புரோசனமாக இல்லாத நிலைமையில் விற்கிற மாதிரி சூழ்நிலை வரும், இல்லைன்னா ஃபைனான்ஸுக்காரங்க எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். இதை நீங்கள் மெயினாக பார்த்துக்கணும். ஏன்னா கடன் கட்டுறதை மெயினாக பார்த்துக்கணும். ஏன்னா கடன் கட்டணும், இப்போ கடன் வாங்குறதெல்லாம் பெருசு கிடையாது. நீங்கள் கடன் கட்டிக்கிட்டீங்கன்னு வச்சுங்க, கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றம் வரும். அப்போ கேந்திராதிபதி திசை ஓடுது. இப்போ வண்டி வாகனம் இப்போ 1 5 9னா உல்லாசம் சந்தோஷம் பிரியமாக இருக்கக்கூடிய சொல்லக்கூடியது. 2 4 6 8 12 இப்படிலாம் வருது பாருங்கள். இப்போ திரிகோணாதிபதி கேந்திராதிபதினு சொல்லுவாங்களே, அப்போ திரிகோணாதிபதி அப்படி சொல்லக்கூடியது பார்த்திங்கன்னா கேந்திராதிபதியோட திசை புத்தி ஓடும்போது நீங்கள் வண்டி வாகனம் வீடு மனை எல்லாமே வாங்கலாம், அது நிலச்சி நிற்கும், அதில் எந்த ஒரு மாற்றம் வராது. ஏன்னா இதே காரு வாங்குறீங்க, டூ வீலர் வாங்குறீங்க, வண்டி வாகனம் வாங்கும்போது செவ்வாயை குரு பார்க்கலாம், சுக்கிரன் பார்க்கலாம். கண்டிப்பாக அது வாங்கினாலும் நிலைக்கும். அதில் நீங்கள் அனுபவப்பட்டு நல்ல இன்னும் மறுபடி பழைய கார் வாங்கினாலும் கொடுத்துட்டு இன்னொரு புது கார் வாங்குற மாதிரி உங்களுக்கு அனுபவம் வந்துடும். கார் ஓட்டுறதுக்கும் சரி எல்லாத்துக்கும் நல்லது நடக்கும். ஏன்னா செவ்வாயை சுக்கிரன் பார்க்கணும். செவ்வாய்னா மோட்ரு இன்ஜின் சம்மந்தப்பட்டது, நிலம்புறத்துக்கு செவ்வாயே. ஆனால் அவர் சுக்கிரன் பார்க்கும்போது அப்போ கார் வாங்கலாம், டூ வீலர் வாங்குறது, சொகுசு வண்டி சொகுசு வாங்கணும், ஒரு சொகுசான பங்களா வாங்குறது, இதெல்லாம் சுக்கிரன் பார்வையில். அப்போ செவ்வாயை சுக்கிரன் குரு பார்க்குறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் மெயினாக பாருங்கள். அப்படி பார்த்துட்டு டூ வீலர் ஃபோர் வீலர் காரு வண்டி வாகனம் எல்லாமே வாங்கலாம். அப்படி வாங்கினீங்கனாலும் லோன் போட்டு கடன் வாங்கி வாங்கினாலும் நீங்கள் கடன் கட்டிடலாம். 2 கூட திசை ஓடலாம், 11 கூட திசை ஓடலாம். என்னங்க 2 4 10 இந்த மாதிரி திசை ஓடினாலும் நீங்கள் கடன் வாங்கினீங்கனாலும் கடன் கட்டிடலாம். அதில் எந்த ஒரு மாற்றம் கிடையாது. ஏன்னா இந்த 2 4 6 8 12 அப்படின்னு சொல்லக்கூடியது எப்படின்னா பணம் சம்மந்தப்பட்டது. 1 5 9னா உல்லாசம் சந்தோஷமாக இருக்கலாம், ஆனால் துட்டு கிடைக்காது, கடன் வாங்கியாவது செலவழிச்சிட்டு உல்லாசமாக இருப்பாங்க. இதுதான் அந்த மாதிரி கடன் வாங்கலாம். கடன் கட்டுறதுக்கான விதிமுறை வழி இதுதான். ஏன்னா செவ்வாயை குரு பார்க்கலாம், சுக்கிரன் பார்க்கலாம், வண்டி வாகனம் நிலம் வீடு எல்லாமே வாங்கலாம். கண்டிப்பாக நல்லது நடக்கும். வாழ்க வளமுடன், வாழ்த்துக்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய நம்பர் 95 14 77 10 74 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் சாதகம் அனுப்புங்க, தெளிவாக பேசப்படும். வாழ்க வளமுடன்.